எப்பயாவது உங்க தலையை பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? செஞ்சு முடிச்ச தப்பைய பத்தி யோசிக்கிறீங்களா? இல்லன்னா எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயப்படுறீங்களா? போதும் யோசிச்சதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்வீங்க. ஆனா உங்க மூளை கேட்கவே கேட்காது. உண்மை என்னன்னா, இப்படி ஓவரா யோசிக்கிறது உங்க வாழ்க்கைய பாழாக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இதை நிறுத்த முடியும். அது எப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க பாப்போம். ஓவரா யோசிக்கிறது சும்மா எரிச்சல் படுத்துறது மட்டும் இல்ல, இது ஆபத்தானதும் கூட. இது மனசுல பதட்டத்தை உண்டாக்கும், தூக்கத்தை கெடுக்கும், நம்ம உடம்புல உள்ள எனர்ஜியை உறிஞ்சிரும். ஆனா உண்மையில நம்ம ஒரு எலி பொறியில மாட்டின மாதிரி ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருப்போம். எங்கேயும் போக மாட்டோம். எப்பவாச்சும் யாரோ அனுப்புன ஒரு சின்ன மெசேஜ போட்டு குழப்பி அவங்க நம்மள வெறுக்கிறாங்களோன்னு பயந்து, ஆனா கடைசியில அது ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சிருக்கா? அதுதான் ஒவ்வொரு யோசனை பண்ற வேலை. பழைய காலத்துல மனுஷன் காட்டுல வாழ்ந்த போது இப்படி யோசிச்சது ஆபத்துல இருந்து தப்பிக்க உதவி செஞ்சது. ஆனா இப்போ அது நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துது. ரொம்ப யோசிக்கிறவங்க 2 பொறியில மாட்டிப்பாங்க. ஒன்னு யோசிச்சே நின்றது. நீங்க ரொம்ப யோசிச்சு எதையுமே செய்யாம இருப்பீங்க. இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு சொல்றேன். 1-5 செகண்ட் விதி. நீங்க ரொம்ப யோசிச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா 5ல இருந்து பின்னாடி 1 வரைக்கும் எண்ணுங்க. அப்புறம் உடனே செய்ய ஆரம்பிங்க. 5, 4, 3, 2, 1. உங்க மூளை உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சுடுங்க. 2 எழுது, கிழச்சு போடு. மனசுல இருக்கிறத கொட்டுறது நல்லது. ஒரு பேப்பர்ல உங்களுக்கு வர்ற பயத்தை எழுதி அதை நல்லா பார்த்து கிழிச்சு போடுங்க. அதோட மூளை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ற மாதிரி. 3 கவனத்தை மாற்று. உங்க மூளை தேவையில்லாம சுத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போது உடனே உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புங்க. உங்க உடம்ப அசைங்க. ஏதாவது உருப்படியா பண்ணுங்க. இல்லன்னா நீங்க இருக்கிற இடத்த மாத்துங்க. ஏதாவது செயல் செஞ்சா ஓவர் யோசனை போயிடும். மீதி இருக்கிற கொஞ்சம் விஷயம் இருக்குல்ல, அது எப்ப வருதோ அப்ப பாத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை நீங்களே நம்பணும். நடந்துடுமோன்னு கெட்டதா நினைச்சு உங்க சக்தியை வீணாக்குறதுக்கு பதிலா அந்த சக்தியை வச்சு ஏதாவது நல்லது செய்யுங்க. நீங்க அதிகமா யோசிச்சா மேலும் ரொம்ப பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். ஆனா இப்போ இந்த பழக்கத்தில இருந்து வெளியே வருவதற்கு வழி உங்களுக்கு தெரியும்.